ஆரம்பிக்கலாங்களா? Once upon a time. வணக்கம். சிறுபிள்ளையிலிருந்தே நல்ல சினிமா ரசிகர். இன்னைக்கு வரைக்கும் சரிங்க. தர டிக்கெட்டில் மணல் பரப்பு இடத்துல அதில் உட்காந்து படம் பார்க்குற காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், குழந்தைத்தரமான ஆர்வம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். முன்ன எப்படி படங்களில் கஷ்டப்பட்டு போவோம், நின்றுக்கிட்டு இருக்க வந்தாலும் இல்லை, ஏறிலாம் போய் நடந்து போயெல்லாம் படம் பார்த்துருக்குறாங்க. இப்போ ஆன்லைன்லனால அவ்வளோ வேண்டியதில்லை. இந்த சூழலில் கூலி படம் ரிலீஸ் அன்னைக்கே நான் போய் பார்த்தேன். தேட்டரில் போய் தான் பார்த்தேன். மினிப்பிரியா தேட்டரில் மதுரையில் நானும் என்னுடைய துணைவியாருமே போயிருந்தோம். படம் அதை பற்றி சொல்கிறதா இருந்தால், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 171வது படம். அதுக்காக அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லுங்க. ஒரு கோலுக்கு 2 கோலி ஆச்சு. முடிச்சிடலாமா? திரையுலகில் 1975க்குள்ள காலடி எடுத்து வச்சு 2025 50 ஆண்டு கால சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதே போல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் எடுத்த முதல் படம் மாநகரத்திலேயே முத்திரை பிடித்தவர். அதுக்கு பிறகு கைதி, கமல் அவர்களை அவர் இயக்கி விக்ரம் ஒரு வெற்றி படத்தையும் கொடுத்தாரு. ஆரம்பிக்கலாங்களா? அப்புறம் மாஸ்டர் நம்முடைய ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே போனார். அதுக்கு பிறகு லியோ, ஏறத்தாழ ஒரு 5 படங்களை அவர் வெற்றி படமாக கொடுத்துருக்கிறாரு. இது 6வது படம் சூப்பர் ஸ்டார் அவர் ஒழிச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம். பத்தாவதுக்கு நம்ம அனிருத் இருக்காரு, இளம் வயதிலேயே சாதனைகள் பிடிச்சிருக்கூடிய இவர். எல்லாத்துக்கும் மேலே பேன் இந்தியா படமாக எடுக்கிறதுக்காக இதில் மலையாளத்தில் புகழ்பெற்ற நடிகரான சௌபின், அதே போல தெலுங்கருடைய சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா, கன்னடத்தினுடைய சிறந்த இயக்குனர் மற்றும் நடிகர் உபேந்திரா, எல்லாவற்றுக்கும் மேல ஹிந்தியிலிருந்து ஆமீர் கான் இவர்களோடு சேர்ந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார். முடிச்சிடலாமா? தமிழ்நாட்டிலே எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. சத்யராஜ் இருக்கிறாங்க, நம்முடைய சுருதி நடிச்சிருக்கிறாங்க, பூஜா ஹெக்டே ஒரு கேமியர் ரோல்ல வந்துட்டு போறாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரமோ அப்போவே எல்லாத்தையும் மிரட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா சன் பிக்சர்ஸ் தாங்க. அவன் எவன் கையில் சாகுனான்னு, அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற ஞாயிற்றுக்கிழமை நான் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தேங்க. நிறைவாக தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசின அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அடையாப்பா இப்போ எல்லாரையும் மயக்கிருச்சு. இவர் கதை சொல்றத கேட்குறாங்க. நான் கமல் ஃபேன்னு சொல்லி நான் கேட்டேன்னா படத்தை தந்திருக்காங்க சன் பிக்சர்ஸ், அவங்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்கிறோம். இப்போ கதைன்னு படத்துப்படி பார்த்தீங்கன்னா அந்த தாதா கதைகள் வழக்கப்படி ஆரம்பிக்கிற மாதிரி விசாகப்பட்டினம் துறைமுகம் யார் கையில் இருக்குது, அது அந்த வில்லனுக்கு துணை ஆள் யார், அதில் இருந்த வேலை பார்த்த ஒருத்தர் திடீர்னு மரணம் அடைகிறாரு. இவர் இறுதி மரியாதை செலுத்த போகிறப்ப தான் தெரியுது அவர் இறந்தாரா கொல்லப்பட்டாரா. அவருக்கு 3 மகள், அதில் ஒரு மகள் யார். இந்த மாதிரியான தொடக்கத்தோட அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அவர் பொண்ணை வச்சு பார்க்க வைக்கிறப்ப அந்த வேலையோடு சேர்ந்து தான் இருந்து அதை பார்க்குறேன்னு சொல்லி உள்ளே புகுந்து எதிரிகளை துவம்சம் பண்ணுறார். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு நண்பன். இதில் அங்கே எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள் இருக்குது, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். எல்லா ட்விஸ்ட்டுகள் இருக்குது, கடுமையான சண்டைகள் இருக்குது. நல்லா சொன்னால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கவே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதீதமான சண்டை காட்சிகள் தான். அன்பறிவு ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற வகையில் அந்த ஸ்டண்ட் காட்சிகளை அமைச்சிருக்கிறாரு. அதே போல் கேமராமேன் கிரீஸ் கங்காதரன் அவர்களுக்கும் எடிட்டர் பிலோமணி ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்ட சொல்லலாம். சரி, இப்போ இவ்வளவு இருக்குது இல்லையா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதை சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு படத்தோட நீளம் நம்மளை பொறுத்த மட்டும் மிக அதிகமாக தெரியுது. எடிட்டர் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது.
பேன் இண்டியாங்கிறத பொறுத்த அளவில் எல்லாரும் நடித்தா மட்டும் பேன் இண்டியா ஆயிடுமான்னு எனக்கு தெரியல. அதோட இந்த வயதுலேயும் தலைவர் எவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இதுதான் பார்க்க வர்றவங்களுடைய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மைதாங்க. அவருடைய வேகமும் அவருடைய அந்த கண்களும் அந்த முகமும் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆனாலும் என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி இவ்வளோ தான் கதை சொல்ல முடியுது எனக்கு. இதுக்கு மேலே படம் முழுக்க சண்டை போடுறாங்க, சுடுறாங்க, திரும்ப சுடுறாங்க, சண்டை போடுறாங்க. நல்ல பெரும் நடிகர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய திறமையை காட்டக்கூடிய அளவிற்கான ஆற்றல் மிகுந்தவங்க இருக்கிறாங்க. எல்லாமாக சேர்ந்து இந்த படம் பேன் இண்டியாவா அல்லது மிகப்பெரிய வெற்றி படமா, இது தீர்மானிக்க போகிறது யாரு? ரசிகர்கள் தாங்க. முடிச்சிடலாமா? அந்த ரசிகர்களுக்கு புரிய வச்சா தாங்க அந்த படம் சரியாக போகும். நான் ரசிகனாக சொல்கிறேன், எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அது ரசிகனை போய் சேரலேன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அது பயன்பாடே கிடையாது. திரும்ப சொன்னால், நல்லா சமைக்கப்பட்ட உணவாக இருக்கலாம், பரிமாறுற விதத்துலேயும் ருசியிலேயும் தான் ஜெயிக்கும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் இது 171ன்னா 180 அதுக்கு மேலேயும் கூட அவருடைய எத்தனையோ வயதுலையும் கூட அவர் சாதிச்சு காட்ட முடியும். எப்படி அமிதாப் பச்சன் ஹிந்தியிலையும் ஹாலிவுட்டில் டாம் குரூஸ் போன்றவர்களும் சாதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வயதை பற்றி கவலை இல்லை, திறமை இருக்குது, சாதிக்க முடியும். அந்த சாதனைகளை அவர்கள் செய்கிற போது அதற்கேற்ற கதையை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற அந்த செய்திகளை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்க. தேட்டரில் சிரிக்கிறாங்களான்னு பார்த்தா காணோம். இல்லை எந்த இடத்துல கைதட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு மேலே என்னென்னா, எந்த பாட்டை நம்ம ரசித்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அது என்னன்னு நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்படி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு சினிமா ரசிகன். ஒரு மகிழ்வோடு எப்போவுமே எப்படி சொல்லுவேன்னா, இது நீங்கள் கட்டாயம் பார்க்கணும், இது நீங்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பொறுத்த மட்டும் உங்கள் விருப்பம், நேர் விருப்பம் தான். உங்கள் விருப்பத்தோட பிள்ளைகள் பார்க்குறாங்க, வீட்டில் பார்க்குறாங்கன்னா தாராளமாக பாருங்கள். ஏன்னா இந்த கலகலப்பான விறுவிறுப்பான சண்டை காட்சிகள் நிறைந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க தாராளமாக பார்க்கலாங்க. அந்த வகையில் கூலி வெற்றியை தந்திருக்கிறது. இந்த பேரு ஏற்கனவே ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த கூலிங்கிற படத்தோட பேர் தான். தமிழ்லையும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு கூலின்னு ஒரு படம் வந்தது. எப்படியாக இருந்தாலும் இந்த கடும் உழைப்பிற்கு இன்னும் அதிகமான ஒரு வெற்றி கிடைத்திருக்கலாமோ என்ற ஏக்கத்தோடு நான் பேசுகிறேன். கூலி படத்தை பாருங்கள். என்னுடைய கருத்தில் மாறுபாடு இருந்தால் அதையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஒரு முறை பாருங்கள், பார்த்துவிட்டு பேசுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.